ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில தேதி 5/11/2026. இன்று பௌர்ணமி திதி இரவு 7:20 வரைக்குங்க. இன்று அஸ்வினி நட்சத்திரம் காலை 10:08 வரைக்கும், பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது. இன்று மரண யோகம் சித்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வாரசூலை வடக்கு வடகிழக்கு, பால் பரிகாரம். கன்னி ராசிக்கு இன்று சந்திராஷ்டம நாள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். வாங்க, எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. ராசியில் ராகு இருக்கார், 7ல் கேது இருக்கார். ராகு கேது பிடியில் இருக்கு. அதனால் இந்த நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனாலும் 6க்குடையவன் 3ல் வந்து அமர்ந்திருக்கிறார் சந்திர பகவான். குரு 6ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. சனி பகவானை குரு பார்க்கிறார். ராசிநாதனை குரு பார்ப்பது என்பது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். ஆனால் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, நீ காலையில் இருந்து வேறு ஒன்று செய்வீங்க. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, நண்பர்கள்கிட்ட கருத்து வேறுபாடு, கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை. இப்படி ராகுக்கு எது உங்களை பிரச்சனைகளை கொண்டு வருவார். எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான். ராகுக்கு எதுக்கு வழிபாடு பண்ணிக்கிங்க. ஆனால் ஒரு உன்னதமான ஒரு சூப்பரான ஒரு செய்தி என்னன்னா, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 10ல் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வை, குரு மங்கள யோகம். அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரம், ரசாயனம், விவசாயம், எந்த துறையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லா வேலை பார்ப்பீங்க. நல்ல ஒரு மேலிடத்தில் செல்வாக்கு கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கும். தேவையான சலுகைகளை காத்துட்ருக்கீங்க. டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்க, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கும் சிலருக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நாள். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடியது. பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறை, ஆன்மீகம், அறநிலையத்துறை, இதில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக சாதிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். எல்லாத்த விட ரெமுனரேஷன் கிடைக்குதோ இல்லையோ, ரெகக்னேஷன் வேணும் இல்லைங்களா. அங்கீகாரம், நல்லா வேலை பார்க்குறீங்க, சூப்பருங்க அப்படின்னு உங்களுக்கு இங்கே பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது. 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. வண்டி வாகனங்கள் பழுதாகக்கூடிய நிலை, அப்புறம் பழுது பார்த்து அதை சரி பண உளைச்சல் வரும். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், சனி பார்க்கிறார். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது
அயன சயன போகம், வேளா வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.